தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த ரீல்ஸ் வீடியோ உங்களோட இமேஜ் ஆட் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அலைட் மோஷன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட் லேயரை வந்து கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி இங்கே இருக்க டெக்ஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே உங்களோட நேம் வந்து கொடுத்துங்க. இப்போ நான் வந்து ஒரு நேம் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி உங்களோட நேம் வந்து கொடுத்துட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. இப்போ அதே மறுபடியும் எடிட் டெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நேம் வந்து கொடுத்தப்பறம் உங்களுக்கு ஃபாண்ட் வந்து கரெக்டாக இல்லை ஃபாண்டோட ஸ்டைல் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அது மேலே உள்ள இந்த ஆரோவை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நான் இந்த ஃபாண்ட்டில் வச்சுட்டு டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே செகண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபிக்கான ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணி இங்கே எடிட் டெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் என்ன மாதிரி உங்களுக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அடுத்து இந்த ரெண்டு இதுவும் பண்ண பிறகு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப்ஸ் இருக்கும். இதிலலாம் இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது குரூப் அண்ட் மாஸ்க்கு வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த எடிட் குரூப் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு ப்ளூ கலரில் ஒரு லேயர் இருக்கும். எல்லாத்துலேயுமே கொடுத்துருப்பேன். அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணி இந்த கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஸ்டார் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பிக்சரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி மேலே உள்ள ப்ளஸ் சிம்பில் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. இப்போ இங்கே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா வீடியோ கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ நான் எல்லாத்துலேயுமே சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள ஷேர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வீடியோ அப்படின்றத செலக்ட் பண்ணி கீழே உள்ள எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகிட்டு சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் காட்டும். இங்கே எதுக்கு முன்னாடி ப்ளே வேணால் பார்த்துக்கலாம். ப்ளே பண்ணி பார்த்துட்டு கீழே உள்ள சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் கேலரியில் சேவ் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழன் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.